ஆயிரத்தில் ஒருவன் ஜெயலலிதா எம்ஜிஆர் மாதிரி படத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. ஆனால் அந்த மாதிரி படத்தை இங்கே பார்த்தேன். நல்ல கிளைமேக்ஸ், நல்ல முறையாக நடிச்சிருக்கிறாங்க. பிகாஸ் நல்ல முறையாக இருக்கும். அந்த ஆயிரத்தில் ஒருத்தவன் படத்தை மாதிரியே நல்ல முறையாக நடிச்சிருக்கிறாங்க. மறுபடியும் பார்க்கலாம், கிட்ஸோடவே வந்து பார்க்கலாம். ஃபேமிலி படம் தான், நல்லா இருந்துச்சு. பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணலாம். அவங்க இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, ஆனால் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருக்கு அவங்களுக்கு. பேரண்ட்ஸ் அதான் அந்த அந்த ஆக்சிடென்ட் சீன் இருந்தது, அப்புறம் மேரேஜ் பற்றி பேசும்போது அந்த சீன் இருந்தது. எல்லாமே இந்த காலத்தில் பசங்க அம்மா அப்பா பேச்சு கேட்க மாட்டாங்க இல்லையா, அதை கேட்டுட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. பட் வேணான்னு விட்டுட்டாங்க. மறுபடியும் அவங்களே கிடச்சிது, இப்போது ஒய்ஃபே மறுபடியும் லவராக கிடச்சிது, யாருக்குமே கிடைக்காதுல்ல. ஓகே, நல்லா இருந்துச்சு, காமெடியாகவும் இருந்துச்சு. இல்லை, ஃபேமிலியை பார்க்கலாம், லவர்ஸ் பார்க்கலாம், குழந்தைங்களோட எல்லாருமே பார்க்கலாம். இல்லை, போர் அடிக்கவே இல்லை. என்னென்ன நடக்க போகுதுன்னு தோணிகிட்டே இருந்துச்சு, போர் அடிக்கவே இல்லை. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் கூட பார்ப்பேன். எனக்கு 2 பாப்பாங்க இருக்காளுங்க, அவளோட வந்து கூட நான் மறுபடியும் பார்ப்பேன். அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக பார்ப்பேன். கண்டிப்பாக நான் சண்டே பாப்பா, அவங்களுக்கு லீவு மேபி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்ப்பேன். அந்த மாதிரி அந்த லாஸ்ட்டு அந்த லவ் வந்து ப்ரொபோஸ் பண்ண அந்த விதம் பிடிச்சிருந்தது. ஹஸ்பண்ட் லாஸ்ட்டு எனக்கு அந்த மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. சூப்பர், தேங்க்யூ. வந்து பாருங்க. எஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, இப்போ நியூலி மேரிடும் சரி, 2 பேருமே வந்து பார்க்கலாம். ஏன்னா இது பேசிக்கலி அண்டர்ஸ்டாண்டிங் தானே. யார் வேணால் யாரை பற்றி வேணால் புரிஞ்சுக்கலாம். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் 2 பேரும் உட்காந்து பேசினா அது எல்லாமே வந்து சால்வ் ஆகிடும்ன்றது இந்த மூவியில் காட்டியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஓகே, ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு. நாட் பேட், எல்லாமே நல்லா இருக்கு. சிலது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்ல முடியும். நிறையவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ, நல்லாவே இருக்கு. காமெடி நீங்கள் போனீங்கன்னா ஃபுல்லாக சிரிச்சுட்டு தான் இருப்பீங்க. கண்டிப்பாக போய் பாருங்க. எப்படின்னா, ஒருத்தருக்கு மறந்துடுச்சு, அவங்க எப்படி சொல்கிறது, மேரேஜ் லைஃபே மறந்துடுச்சு. அப்படி மறந்துட்டு இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறாரு, அதுவே அவங்களோட ஒய்ஃபாக இருக்காங்க. ஆனால் அந்த ஒய்ஃப் வந்து நீ என்னை வந்து இப்படிலாம் சொன்னேன்னு ஹெசிடேட் பண்ணாமல் அவங்க ஹஸ்பண்ட் இப்படி இந்த ஒரு ஸ்டேஜ்லேருந்து வந்திருக்காங்கன்னு நினச்சி அவங்கள திரும்பி அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே அக்செப்டன்ஸ் தானே, அதனால அவங்க ரொம்ப அழகாக முடிச்சிருக்காங்க ஸ்டோரியை. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும். அதான் இந்த படம் வந்து நான் என்ன நினச்சேன்னா, சரி ஓகே, ஒரு சித்தார்த் படம் ஓகே புதுசாக வந்துருக்கு, சரி எப்படி இருக்குன்னு தெரியாமல் தான் வந்து பார்க்க வந்தேன் நான். ஆனால் இந்த படம் வந்து இந்த லெவலுக்கு பெட்டராக இருக்கும்னு நான் வந்து எதிர்பார்க்கல நான் படம். ஏன்னா வந்து ஸ்க்ரீன் பிளே ஒரு விஷயம் போகிறது வந்து அந்தளவுக்கு எங்கேஜிங்காக எடுத்துகிட்டு போகுது படம். எனக்கு வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், என்ன விஷயம் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை வந்து ஓடிடியில் வந்து நீங்கள் அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து இப்போயே நீங்கள் தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ சீட்ஸ் இன்னும் ஃபுல்லாகல அந்த அளவுக்கு. ஏன்னா இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரல இந்த படம். தாராளமாக நீங்கள் எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். நல்ல ஒரு லவ் சப்ஜெக்ட் இருக்குது இந்த படத்தில். தாராளமாக எல்லாருமே வந்து பார்க்கலாம். சின்ன பசங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்ல படம் அது. அதான் எனக்கு வந்து ரிவ்யூ வந்து ஸ்டார்டிங்கே வந்து எதை நினச்சி அவங்க சொல்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. அது ஒருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் வந்து அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் தேட்டருக்கு வந்து பார்த்துட்டு நீங்கள் எல்லாமே முடிவு பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா மற்றவங்க சொல்கிறத கேட்டு நம்ம படம் வர்றது வந்து நமக்கு கைப்பட்டு வராது. நானுமே அப்படி தான். இன்றைக்கி வந்து நானுமே நினைக்கலாம் வந்து சரி ரிவ்யூ கேட்டு படத்துக்கு வரலாம் நினைக்கலாம். சும்மா சரி ஓகே ஏதோ ஒரு படம் வந்திருக்கு போய் பார்க்கலான்னு வந்தேன். எனக்கு உண்மையே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு படம். எல்லாருமே வந்து பார்க்கலாம் இந்த படத்தை. அதான் சொல்கிறேன், எனக்கு வந்து மக்கள் வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அது இப்போ ஒரு கான்ட்ரவர்சியாக ஆகிட்டு இருக்குல்ல, தேவையில்லாமல் அது வந்து எல்லாமே எதுக்கு சொல்லிட்டு மற்றவங்க வந்து அந்த ஒரு தாட் இருக்காதுல்ல. நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ வந்து இப்போ படத்தை பார்த்துருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பார்த்துட்டு நீங்கள் அவங்க வந்து முடிவு பண்ணுங்க. வராதுன்னா வராமல் போயிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி இன்டர்வியூ ஏன்னா ஒருத்தவங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். எல்லாருக்குமே எல்லா கதையும் பிடிக்கணும் கிடையாதுல்ல. அவங்களோட இதுக்கு தாட்டுக்கு வந்து எல்லாருமே படத்தை பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ நீங்கள் ஒன்றா நீங்கள் பிடிக்கலன்னு சொல்லுங்கள். அதை பற்றி எதுவுமே சொல்லலாம். ஆனால் தேட்டருக்கு வந்து பார்த்துட்டு பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை, எனக்கு வந்து லவ் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து சித்தார்த் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இந்த மாதிரி லவ் கான்செப்டில் பார்க்குறோம். அது ஒன்று நல்லா இருந்துச்சு. அது போக வந்து லவ் வந்து நார்மலாக இருக்கிற ஒரு நார்மலாக வருவான் பொண்ணை பார்ப்பான் போவான் அப்படின்னு இல்லாமல் ஒரு வந்து கான்செப்டாகவே கொஞ்சம் ஐடியாவே நல்லா இருந்துச்சு. எனக்கு சீன்ஸே வந்து நாலினராக முன்னாடி போயிட்டு வரோம், இங்கே போயிட்டு வரோம். அப்படி போயிட்டு வரும்போது நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு எங்கேஜிங்காகவும் இருக்குது. காமெடி கான்செப்டாக அது லவ் ஐடியா நான் எப்படி சொல்ல முடியாது, சொன்னால் அது இது வந்துடும். சீரியஸாக அது வந்து எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான். சாங்ஸ் வந்து ஒரு 4லேருந்து 5 பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா பாட்டுமே நல்லா இருக்குது. என்ன பண்ணுவோம், சில பாட்டெலாம் வந்து நம்ம வந்து நம்ம வந்து போயிடுவோம். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லா பாட்டுமே நல்லா இருக்குது. ஜிப்ரான் தான் போட்டிருக்காரு. உண்மையிலே நல்லா இருக்குது. அவரோட சாங்ஸ் வந்து நல்லா இருக்குது கேட்கும்போது. பாடம் ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்கலாம், எல்லாருமே போய் பார்க்கலாம். நாங்கள் என்ன நினச்சோன்னா லவ் படம் இப்போ வர லவ் படம் கண்டிப்பாக கிரிஞ்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம்.
பட் அப்படிலாம் இல்லை, ரொம்ப ரொம்ப மெச்சர்ட் அண்ட் க்ளீன் லவ்வாக இருக்குது. அண்ட் என்னன்னா வந்து சித்தார்த்துக்கு வந்து பெரிய கம்பேக், லவ்வர் பாயா பயங்கர கம்பேக் கொடுத்துருக்காரு. லாஸ்ட் சீன்லாம் போய் பாருங்க, சீரியஸாக சாட்டிஸ்ஃபையாக வெளில வருவீங்க. நான் வந்து லாஸ்ட் சீனுக்காக தான் செம்ம படம் அப்படின்ற மாதிரி அந்த ஷார்ட் வச்சிருக்காங்க, செம்மையாக இருந்தது. நான் ஸ்பாய்லர் கொடுக்க விரும்பல. வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் ஒரு ரிலேஷன்ஷிப் எவ்வளோ பேலன்ஸ் பண்ண முடியுமோ அப்படி, அதுதான் இது. சம்மந்தம் இருக்கு. நாங்கள் கூட வந்து ரிலேட்டடாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து ரொம்ப ட்விஸ்ட்லாம் நிறைய இருக்குது, போய் பார்க்கலாம். ட்விஸ்ட்லாம் நிறைய இருக்குது, ரிலேட்டட் ஆகுது, மிஸ்யூக்கும் ரிலேட்டட் ஆகுது. சாங்ஸ் எல்லாமே என் மைண்டில் இருக்குங்க, ஓடவே இல்லை. என்னன்னா வந்து இன்னொரு பாட்டு இருக்குது, ஃபர்ஸ்ட் அவங்க லவ் பண்ணும்போது அந்த பாட்டு வரும், எண்டிங்லேயும் வந்து கரெக்ட் பண்ணும்போது ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு நல்லா இருக்குது. அது பார்க்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஐயே என்னடா இந்த பாட்டு அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் போக போக அப்படியே மைண்டில் ஓடிட்டே இருக்கு. நல்லா இருந்தது, போய் பார்க்கலாம். லேக்ன்றது எதுவுமே இல்லை, ஆனால் ட்விஸ்ட்லாம் நல்லா இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் நல்லா, காமெடிஸ் நல்லா இருக்கு, மெச்சர்ட் லவ்வாக இருக்கு. கிரிஞ்சே இல்லைங்க, எனக்கு அதுதாங்க எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்கு. இப்போலாம் வந்து படம் எடுத்தா கிரிஞ்சு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வேர்டாச்சும் இருக்கும், கிரிஞ்சே இல்லை, நல்லா இருக்கு. மூவி சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் ஒரு ஹீரோவோட ரோல் எல்லாவோட எமோஷன்ஸ்லேயும் தே ப்ளே. ஓகே, எப்படி சொல்கிறது, ஒரு இதில் வந்து ஹீ ஆக்ட் லைக் லவ் மீன்ஸ் ஒரு இதில் அவங்க எமோஷனாக நடிப்பாங்க. பட் இட் வாஸ் ஹார்ட் டச்சிங். இந்த மூவி வந்து எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்குது. அவரோட ஜேர்னியில் இந்த மூவி ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஆல்சோ ஹர் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் நைஸ். ஐ எம் எமோஷ்னலி டச்ட். ஓகே, ஐ எம் அ எமோஷ்னல் பர்சன். அட் லாஸ்ட் ஷீ சிங் அ சாங் ஃபார் அ காட், ஓகே, வித் ஹார்ட் பிரேக்கன். தட் வாஸ் நைஸ் ஆக்சுவலாக. சிங் ஆஸ்க் ஃபார் செகண்ட் சான்ஸ், ரைட்? தட் வாஸ் நைஸ் ஆக்சுவலாக. எல்லா லைஃப்பும் ஒரே டைமில் முடிஞ்சிடாது. ஸோ தட் செகண்ட் சான்ஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணுறதுல தப்பு கிடையாது. எனக்கு எதிலே லேக் ஆகலை. பர்சனலி ஐ வாஸ் ஓகே வித் தட் மூவி. தட் வாஸ் நைஸ் ஆக்சுவலாக, எக்ஸ்ட்ரீம்லி நைஸ். இது வந்து ஒரு பர்டிகுலர் மூவி, அதாவது இவ்வளோ லவ் சீன்ஸ்லேயும் இவ்வளோ லவ் மூவிஸ்லேயும் இப்படி ஒரு ஸ்டோரி நான் வேற எந்த மூவியும் நான் பார்த்தது கிடையாது. மேபி இட் வுட் பி, பட் நான் பார்த்தது கிடையாது. தட் எப்படி சொல்கிறது, லவ் மூவிலேயே எனக்கு ரொம்ப இத்தனை நாள் நான் பார்த்த லவ் மூவியில் ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்கிறது இந்த ஒரு மூவி தான், டேம் ஷுர். சூப்பராக இருந்துச்சு, எமோஷ்னலாக இருந்துச்சு. அண்ட் கனெக்ட் ஆகாதவங்க கூட கனெக்ட் ஆகிடுவாங்க இந்த மூவினால். யாரெல்லாம் பிரிஞ்சு போனாங்களோ அவங்கள கண்டிப்பாக கனெக்ட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. தான் சார் ஆக்டிங், அதாவது நம்ம ஒரு பர்சனை வந்து இன்னொரு பர்சனோட ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கறது, லைக் அந்த மூவி வந்து என்னோட எமோஷனலாக டச் ஆகிடுச்சு. ஸோ சித்தார்த் சாரோட மாற்றி என்னால் பார்க்க முடியாது. மூவி உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. சித்துக்கெல்லாம் இது செம்ம ஒரு லவ்வர் பாயனுக்கான ஒரு முத்திரையே படிச்சிடலாம். அந்த அளவுக்கு அவரோட லுக்குக்கு அவரோட எமோஷ்னலுக்கு பயங்கரமாக சூட் ஆனது. சூப்பராக இருந்தது படம். கிளைமேக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறவங்களுக்கு விட்டுட்டு போனவங்களுக்கும் சூப்பரான ஒரு எமோஷ்னலாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும். என்னோட லைஃப்பில் இருந்ததுக்கும் மூவிக்கும் பயங்கர சிங்காக இருந்துச்சு. எனக்கெல்லாம் செம்ம எமோஷ்னல் இருந்துச்சு. எனக்கெல்லாம் ஒரு கட்டத்தில் கண்ணு தனியாக வந்துருச்சு, அந்தளவுக்கு எமோஷ்னல் இருந்துச்சு. ஆனால் ஃபேமிலியோடு பார்க்கலாம், சூப்பராக இருந்துச்சு மூவி, மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதில் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் விட்டுட்டு போயிடுவாங்க ஈஸியாக. பட் இதில் வந்துட்டு விட்டுட்டு போகாமல் விட்டுட்டு போயிட்டு அதை ஃபீல் பண்ணி திருந்தி சேரணும், ஒன்றா இருக்கணும் அப்படின்ற ஒரு கேம்பேக் அவங்க கொடுத்துருப்பாங்க. அது நல்லா இருந்தது மூவியில். எனக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப கனெக்ட் ஆனிச்சு. ஏன்னா அது வந்துட்டு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஒரு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது அந்த மூவிக்கு. அந்த சீன் சூப்பராக இருந்தது. எதுலேயுமே எந்த சீனுமே வேண்டான்னு சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு ஃபீலிங், ஒரு லவ் ஃபீலிங், பிரேக்கப் ஃபீலிங்கோட பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும், போர் அடிக்காது. இன்னொரு 2-3 டைம்ஸ் பார்க்கலானே தோணும். அந்த அளவுக்கு மூவி சூப்பராக இருந்தது. ஃபேமிலியோட பார்க்கலாம். பசங்க, சின்ன குழந்தைங்க, சில்ட்ரன்ஸு, ஃபேமிலி எல்லாருக்கூடையுமே உட்காந்து போர் அடிக்காமல் ஒரு சீன் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். அந்தளவுக்கு மூவி சூப்பராக இருந்துச்சு. சாங்குமே சூப்பராக இருந்தது. பேக்ரவுண்டிங்கு எல்லாமே பயங்கரமாக இருந்தது. காமெடியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அது காமெடியெல்லாம் சொல்லவே முடியாது. நல்லா வாய் விட்டு சிரித்தேன். எமோஷ்னலுக்கு நல்லா ஃபீல் பண்ணேன். காமெடி, எமோஷ்னல் எல்லாத்துக்குமே நான் ஃபீல் பண்ணேன். எல்லாமே பயங்கரமாக இருந்தது. எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது. இது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன், கண்டிப்பாக பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். சித்துக்கும் இது ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஐ மீன் இந்த மூவி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இந்த மூவி சூப்பராக சூட் ஆகும். வேண்டான்னு சொல்லிட்டு போகாமல் சேர்ந்து இருக்கலான்றதுல பயங்கர சூட் ஆகும். ஃபேமிலியோடு பார்க்கலாம். 2-3 டைம்ஸ் நல்லா உட்காந்து பார்க்கலாம். படம் நல்லா இருக்கண்ணா, எல்லா ஏஜ் குரூப்பும் பார்க்கலாம். கண்டிப்பாக நியூ மேரேஜ் கப்புள்ஸ் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். அண்ட்
மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் அதை எப்படி சமாளித்து திருப்பி ஒன்று சேர்றாங்கன்றது வந்துட்டு ஸோ கண்டிப்பாக மேரேஜ் ஆன கப்புள்ஸ்க்கு ஏற்ற படம். சாங்ஸ் வைஸ் வந்து எல்லா ஏஜுமே பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், எல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். லவ் ஸ்டோரி வந்து ஜென்ரலாக வந்து நம்ம பிரிஞ்சிருவோம் சேருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பிரிஞ்சதே மறந்து அது திருப்பி ஞாபகம் வந்து ஒன்று சேர்றாங்க இல்லைங்களா. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வைஸாக கொண்டு போயிருக்காங்க. இல்லை அவங்க கொடுத்த ஒர்க்குக்கு அவங்க நல்லா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க, நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்ப்போம் நல்லா மூவிஸ் கான்செப்டில். கண்டிப்பாக சார், எனக்கு கிளைமேக்ஸ் நல்லா இமோஷனலாக கனெக்ட் ஆச்சு. ஸோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன சண்டை வந்தாலும் அது இது பண்ணாமல் சேர்ந்து வாழணுன்ற இது அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் எமோஷனல் வந்து எனக்கு கனெக்ட் ஆச்சு. இல்லை ஃபேமிலியோடவே பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். ரெஸ்பான்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. நாங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் மக்கள் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு சீனுக்கும் அந்தந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது சிரிக்கிற சீனாக இருக்கட்டும், டான்ஸ் இதுவாக இருக்கட்டும். இன்ஃபேக்ட் ரொம்ப முக்கியமாக லாஸ்டில் கிளைமேக்ஸில் வந்து அவ்வளோ சந்தோஷமாக அனுபவித்து கைத்தட்டி சிரித்து சில பேர் அழுது வெளியில் வர்றது எங்களுக்கு வந்து பரவாயில்ல, நம்ம வந்து கரெக்டான ஒரு டிசிஷன் தான் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தை கொடுக்குதுன்னு சொல்லி முடிவு பண்ணிடுச்சு. ஆமாம் படம் இது டெஃபினட்டாக இது எடுத்தோம்னாக்கா இது டெஃபினட்டாக வெற்றி அடையும் அப்படிங்கிறது அப்போவே அவங்க கதை சொல்லுற அந்த இன்டர்வல் பிளாக்லேயே இது கண்டிப்பாக எடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. சித்தார்த்துக்கு வந்து இந்த படம் அடுத்த லெவலுக்கு என்ன மாதிரி ஒரு உருவானம் இது மக்கள் மத்தியில் வந்து சித்தார்த்துக்கு வந்து ஒரு இதுலேயும் அவருக்கு ஒரு நல்ல பேர் தான் கிடைக்குது. இதன் மூலயமா அதுக்கு உண்டான ஒரு நல்ல பேர் அவருக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். இன்னும் மக்கள் மனசில் வந்து அவர் ஒரு நல்ல ஒரு மரியாதைக்குரிய ஒரு ஹீரோவாக இன்னும் நிலைச்சிட்டு இருப்பார்.